ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ஜ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற இந்த எக்ஸாம் டைமில் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். ஆனால் லாஸ்ட்டை வந்து நமக்கு எல்லாமே பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எல்லா கொஸ்டின் படிச்சிருப்போம், லாஸ்ட்டை ரிவைஸ் பண்ணுறப்போ எல்லாமே மறக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் நம்ம வந்து பிளாங்காக இருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் போனோன்னு ஞாபகம் வந்துடும். ஒரு சில பேருக்கு அப்படியுமே மறக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ண பாருங்க. இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் தான். அதாவது நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ நிறையா படிச்சதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. இல்லை ப்ராப்பராக வந்து உங்களுக்கு மைண்டில் நிற்காமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை முடிஞ்சளவு சிம்பிளிஃபை பண்ணி, இல்லை டாபிக்ஸ் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு மறக்கும், அந்த சப் டாபிக்ஸு அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. ஸோ பேப்பரில் எழுதி வச்சுமே மறக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி பேஸ்டு ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து மெமரைஸ் பண்ணுறக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள், சர்டிஃபிகேட் கீழே கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதாவது நான் இப்போயே சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு லெட்டரோட ஸ்டார்டிங் லெட்டர் வச்சுக்கோங்க. அதை வச்சு ஒரு ஹிண்ட் மாதிரி, இல்லை அதை வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து பேஸ் பண்ணுங்க, கிரியேட் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக வச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த இதை வந்து மெமரைஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சாலும் மெமரைஸ் பண்ணாமல் அதை புரிஞ்சு படிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சப் டாபிக்ஸ்லாம் மறக்கிறப்போ அதை நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ட்ரிக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோரி பேஸ்டாக படிங்க. இல்லை அப்படின்னா ஒரு டயக்ராமேட்டிக் போட்டு, அதாவது ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு, இல்லாட்டி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு காரோ ஒரு பைக்கோ மாதிரி சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு திங்ஸ் மேலேயும் ஒவ்வொரு டாபிக்ஸ் வச்சு கூட நீங்கள் படிங்க. இப்போ நீங்கள் கையில் வந்து லெட்டர் எழுதிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. அதாவது வந்து ஏதாச்சும் ஃபஸ்ட்டு டாபிக், செகண்ட் டாபிக்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்குறக்கு சின்னதாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும். சப் டாபிக்ஸ் தான் மோஸ்ட்லி மறக்கும். அதாவது மொத்தம் 8 டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல மறக்கும். நீங்கள் பேசிக் கான்செப்ட் பார்க்குறப்பலாம் அது ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதனால் அதை எப்படி வந்து நம்ம மெமரைஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதை ஆர்டர் வைஸாக பாருங்கள். இல்லை அந்த ஃபஸ்ட்டு லெட்டர், அதாவது எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், அதான் மறக்கும். அதை நல்லா வந்து எழுதி வச்சு அதை ஒரு ஸ்டோரி பேஸ்டாக அதை வந்து ஒரு கிரியேட்டிவாக யோசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டர் ஃபார்மேட்டில், அதான் ஆர்டர்னா ஃபுல்லாக வந்து படிக்கணும் இல்லை, அந்த ஒவ்வொரு ஸ்டார்டிங்கையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆர்டரை வந்து எக்ஸாம் ஹாலில் போய் ஞாபகம் வந்துடும். மோஸ்ட்லி நீங்கள் படிக்கிறத நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்க்காம ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ எழுதிருப்பீங்க, அப்படியே ரிவைஸ் பண்ணுறப்போ மறக்கணும், அப்படியே மறுபடியும் பார்க்காதீங்க. ஸோ அதை விட்டுட்டு அடுத்தடுத்த டாபிக் போயிட்டு மொத்தமாக வந்து என்னங்கள்லாம் விட்டுருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு கொஸ்டின் படிக்கீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின் போனோன்னே ஃபஸ்ட்டு செகண்ட் ரிவைஸ் பண்ணுங்க. அப்படியே ஒன்றா பண்ணுங்க. இது பண்ணிங்கன்னா எப்பயுமே மறக்காது. இல்லை நான் டைமே இல்லை, கடைசியாக காலையில் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஜென்ரலாக உங்களுக்கு அப்படியே புக்கை மூடி வச்சு என்னெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு விட்டதை ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. அது எக்ஸாமெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ரெஸ்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் அப்போ கூட உங்களுக்கு மறக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரிலாக்ஸாக யோசிங்க. சப்போஸ் இப்படிலாம் பண்ணி மறந்து போச்சு அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் எழுதுறப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் யோசிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஸோ பிளாங்காக இருக்குன்னு நினைக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மெயினான ஆப்ஜெக்டிவே நீங்கள் வந்து ரிவிஷன் தான் பண்ணணும். அது உங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹிண்ட்ஸோ ஸ்டோரியோ டயக்ராமோ இல்லை அந்த மாதிரியாச்சும் எடுத்து படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் இப்போ மறக்கிற மாதிரி இருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.